ஐ படத்துல லிங்கேசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இவர் ஃபேமஸ் ஆகிறத பிடிக்காத ஒரு சில பேர் இவருக்கு ஊசி மூலயமா ஒரு வைரஸை இவர் உடம்புல செலுத்திடுவாங்க. இதனால இவரோட தோற்றம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதை தான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போகிறோம். லின் மே அப்படின்றவங்க 60s 70sல மெக்சிகோவில் ஒரு ஃபேமஸான ஹீரோயினாக இருந்துட்டு வராங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்களாம். 90sல இவங்களுக்கு 40 வயசு கடந்திருக்கு. அப்போது ஒரு நாள் இவங்க கண்ணாடியில் இவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, நமக்கு வயசான தோற்றம் வருது போல இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸை இவங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இவங்க வளர்ச்சியை பிடிக்காத ஒரு 2 லேடிஸ் இவங்க கிட்ட வந்து, எங்கள் கிட்ட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே இளமையாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மே நம்பி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 பொண்ணுங்களுமே மே கிட்ட, நாங்கள் உங்கள் ஃபேஸில் கொலாஜனை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஆயிலையும் வெஜிடபிள் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸில் செலுத்திடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 1 இயர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க ஸ்கின் நார்மலாக தான் இருந்திருக்கு, அழகாகவும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் 1 இயர்க்கு அப்புறம் அவங்க ஃபேஸில் சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பித்து ஃபேஸில் ஸ்கின்ல வெடிப்பு விட ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அவங்க ரொம்பவே பயந்து போய் அடுத்தடுத்து ஒரு 30 சர்ஜரிஸ் பண்ணி நம்ம பழைய நிலைக்கு நம்ம ஃபேஸை கொண்டு போகலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ சர்ஜரி பண்ணியும் அவங்களால பழைய நிலைக்கு வரவே முடியலையாம். இதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே அதிகமாயிருக்கு. இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னா 2008ல் இவங்க ஹஸ்பண்ட் கேன்சர்ல இறந்து போயிடுறாரு. அப்போ அவரை இடுகாட்டில் புதைச்சிடுறாங்க. மே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த உடம்ப தோண்டி எடுத்து வீட்டில் இவங்க கூடவே இவங்க ரூம்லேயே வச்சுருக்காங்க. அந்த பாடி கிட்ட சிரிக்கிறது பேசுறது அப்படின்னு நிறைய அன்யூஷுவலான விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் மேவோட அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் தெரிய வந்து மேவை பயங்கரமாக அவங்க திட்டி அந்த சுடுகாட்டிலேயே அந்த உடம்பை எடுத்துகிட்டு போய் புதைச்சும் இருக்காங்க. இந்த விஷயத்த ரீசண்டாக மே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என் ஹஸ்பண்ட் மேலே உள்ள பயங்கர லவ்னால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனநல மருத்துவர்கள்லாம் இவங்களுக்கு மனநலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, பயங்கர டிப்ரெஷனில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி விஷயத்த மே பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ மே அமெரிக்காவில் நடன கலைஞராக இருந்துட்டு வராங்க. எனக்கு ஏற்பட்ட நிலைமை இதுக்கப்புறம் யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்னு அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க.